வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. தாயே, அண்டமான் சிறைச்சாலையில் வீர சாவர்கர் அனுபவித்த கொடுமைகள் பற்றி சொன்னீர்கள். கேட்கவே கொடூரமாக இருக்கிறது. அவர் செய்த சாதனைகள் என்ன தாயே? மகனே, விநாயக தாமோதர சாவர்கர் தன் 11வது வயதிலேயே சிறுவர்களை சேர்த்து கொண்டு வானர சேனையை உருவாக்கினான். அவனது தலைமை பண்புக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் அடித்தளம் இட்டது இதுதான். அவன் தன் பள்ளி பருவத்திலேயே பால கங்காதர திலகர் ஏற்படுத்திய சிவாஜி உற்சவம், கணபதி உற்சவம் போன்றவற்றை முன்னின்று நடத்தினான். தன் 15வது வயதில் இந்திய சுதந்திரத்துக்காக துர்காதேவி முன்பு சபதம் எடுத்துக்கொண்டான். இதைத்தான் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். 1904 நாசிக்கில் தன் மூத்த சகோதரர் கணேஷ் தாமோதர் சாவர்கருடன் இணைந்து அபினவ பாரத சங்கத்தை தொடங்கினான். பிறகு திலகரின் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்தான். திலகரையே தன் அரசியல் குருவாக கொண்டான். சாவர்கரின் வீரம் செறிந்த சொற்பொழிவுகளால் எரிச்சல் அடைந்த ஆங்கிலேய அரசு அவனை கல்லூரியில் இருந்து நீக்கியது. ஆனால் தேர்வு எழுதி பட்டம் பெற்றான். 1905 திலகரின் அந்நிய பொருட்கள் புறக்கணிப்பு நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தினான். 1906 ஜூனில் பாரிஸ்டர் படிப்புக்காக லண்டனுக்கு சென்றான். அங்கேதான் இந்தியா ஹவுஸில் இந்திய மாணவர்களை சேர்த்து கொண்டு சுதந்திர இந்திய சங்கத்தை உருவாக்கினான். முக்கியமான இந்திய விழாக்களை அங்கே சிறப்பாக கொண்டாடினார்கள். அப்போது கூடுபவர்களிடம் இந்திய சுதந்திரம் பற்றி எடுத்துக் கூறினான். அங்கே குண்டுகள் தயாரிக்கவும் துப்பாக்கி சுடவும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த கூட்டங்களில் பெண்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். வீர சாவர்கரின் மிகச்சிறந்த படைப்பாக 1857 இந்திய சுதந்திர போராட்டம் குறித்த நூல் அமைந்தது. ஆங்கில அதிகாரிகளும் மேற்கத்திய வரலாற்றாளர்களும் சிப்பாய் கலகம் என்று சிறுமைப்படுத்தி சொன்னது வெறும் கலகமோ அல்லது கலவரமோ இல்லை. அது ஒரு பெரும் போராட்டம் என்றார். அதன் காரணங்களை விரிவாக ஆராய்ந்து அந்த நூலில் எழுதினான். ஆனால் அந்த புத்தகம் வெளிவரும் முன்பே ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டது. பிரிட்டிஷாரின் தடையை மீறி 1909 இந்த புத்தகம் பிகாஜி காமாவால் நெதர்லாண்டில் அச்சடிக்கப்பட்டு வேறு வேறு முகப்பு அட்டைகளுடன் பைண்டு செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கடத்தப்பட்டது. அவன் அண்டமான் சிறையில் 11 ஆண்டுகள் சிரமப்பட்டான் என்று சொன்னேன் அல்லவா? பிரிட்டிஷ் அரசுக்கு சில கடிதங்கள் எழுதிய பிறகு நிபந்தனைகளின் பேரில் அவன் 1921 மே 2 ரத்னகிரி சிறைக்கு மாற்றப்பட்டான். ரத்னகிரி சிறையில் வைத்து தான் ஹிந்துத்வா என்ற நூலை எழுதினான். ரத்னகிரி மாவட்டத்தை விட்டு வெளியேறக்கூடாது, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனைகளின் பேரில் 1924 ஜனவரி 6 விடுதலையாகி வெளியில் வந்தான். ஓர் எழுத்தாளனாக தன் கருத்துக்களை துணிந்து வெளியிடும் அஞ்சா நெஞ்சனாக திகழ்ந்த சாவர்கருக்கு
அண்டமான் சிறையில் எழுதுவதற்கு தாளும் பேனாவும் கூட கொடுக்கப்படவில்லை. அதனால் அவன் சுவரில் கல்லால் எழுதினான். அவற்றை மனப்பாடம் செய்து கொண்டான். அண்டமானில் இருந்து இங்கே வந்த பின்னர் அவற்றை எழுதினான். சுதந்திரம் குறித்து அவன் மராட்டியில் எழுதிய கவிதைகள் மக்களிடையே மிக பிரபலமாக திகழ்ந்தன. காந்தியின் அரசியலை கடுமையாக விமர்சித்தான். சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தான். தீண்டாமையை ஒழிக்க சமூகத்தின் அனைத்து பிரிவு இந்துக்களும் வணங்க பதித பவன் என்ற கோவிலை ரத்னகிரியில் 1931 ஏற்படுத்தினான். தொலைநோக்கு சிந்தனையுடன் தன் கருத்துக்களை அவன் தெரிவித்தான். 1937 காஷ்மீர் பிரச்சனை நமக்கு தலைவலியாக வரும், அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை